நம்மளை சின்ன வயசுலேருந்தே எரிச்சலடை செய்கிற சில ஹேபிட்ஸ் இல்லை சில பழக்க வழக்கங்கள், நம்மளுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏற்றுக்குவோம். அது ஏன் தெரியுமா? ஒரு கதை கேட்கலாமா? கார்த்திக் ரொம்ப பங்க்சுவலானவன், ஆனால் மீனா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். எப்போவுமே மீனா லேட்டாக தான் வருவாள். சில டைமு அதுக்கு காரணம் இருக்கும், சில சமயத்தில் காரணமே இல்லாமல் லேட்டாக தான் வருவாள். எப்போவுமே கார்த்திக், நீ ஏன் எப்போவுமே டைமுக்கு வர மாட்டேங்கிற, எப்போவுமே லேட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது மீனா சொன்னால், எனக்கு தெரியும் நான் ரொம்ப லேட் பண்ணிடுறேன் சில சமயம், ஆனால் நீ எனக்காக காத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சேஃப் ஃபீல் வருது, எனக்காக யாரோ காத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது, நான் வாண்டடாக செய்யலை பட் இது எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு விஷயம் அவனை யோசிக்க வச்சுது. அன்னையிலேருந்து அவன் லேட்டாக வந்தால் கோவப்படல, பட் அவன் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நம்மளுக்கு நம்மளோட பங்க்சுவாலிட்டியை விட அவன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் கேட்டான், நீ தான் ரொம்ப பங்க்சுவல்னு சொல்லியே, எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொன்னான், நேரம் முக்கியம்தான், ஆனால் அதை விட இந்த உறவு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இப்படி தான் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளுக்கு பிடிக்காத சில விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம்.